இப்போ நம்ம வந்து ஹாப்பி நியூ இயர் கொண்டாடிட்டு நம்ம சாப்பிட போகிறோம். வந்து அவ்வளோ 2025 எப்படி போச்சு அப்படின்னா, அன்எக்ஸ்பெக்டட் ஜர்னி, எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் இட் கோஸ் வெல். தட்ஸ் த மெயின் திங். பிகாஸ் நம்ம வந்து நிறைய வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம வந்து ஹர்ட் ஆகிடுவோம்ல. இந்த இயர் ஃபுல்லாமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாததெல்லாம் நடந்து ஜாலியாக இருந்தேன். ஸோ ஐ லவ் திஸ் இயர். பிகாஸ் திஸ் இயர் இல்லை, போனேன் 2025. பிகாஸ் ஸ்டார்டிங்லேருந்தே மார்ச்சில் எல்பி டெஸ்ட் எழுதுனது பப்ளிக் மார்க்கும் அன்எக்ஸ்பெக்டட் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சில் வந்து எல்பி டெஸ்ட் எழுதுனால இந்த காலேஜ் எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது. காலேஜுக்கு எக்ஸாம் எழுதிட்டு அதுக்காக எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சி 60% ஸ்காலர்ஷிப் கிடச்சி நல்லா வருவேன் எதிர்பார்க்கவே இல்லை. பஞ்சாப்லலாம் வந்து படிப்பேன். ஆக்சுவலி எனக்கு வந்து தமிழ்நாட்டில் படிக்கிற ஐடியா, தமிழ்நாட்டில் இல்லை, என் ஊரில் ராம்நாட்டில் எந்த காலேஜையும் படிக்கக்கூடாதுன்ற ஐடியா இருந்துச்சு. தமிழ்நாட்டில் வேறு எங்கே வேணாலும் படிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. அது தாண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையான திருவனந்தபுரம் அங்கே படிக்கணும்னு ஸ்ட்ரென்த்லேருந்து ஆசைப்பட்டேன். அங்கேயாவது படிக்கலாம்னு நினச்சேன். பட் அங்கேயே நடக்கலை. ஸோ வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக தான் எல்பிஓ அப்படின்றது ஒன்று பஞ்சாபில் இருக்குது. நான் அங்கே படிக்கணும் அப்படின்னு எல்பிஎஸ்லாம் வந்து படித்து எழுதலைனா சும்மா எழுதுனது வந்துருச்சு. ஜெய்க்கு படித்து முக்கிய எழுதுனா ஒன்றும் வரல. ஓகேவா, இதான் நடக்கும்னு நினச்சா எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் அது நடக்காது. அதாவது ஐ மீன் கடவுள் வந்து நீ எல்பி தான் போகணும்னு நினச்சா, நீ எவ்வளோதான் கஷ்டப்பட்டு ஜெய் படித்து நீ ஐஎஸ்சி போகணும்னு நினச்சா நடக்கல. பார்த்தியா, இதுதான். அதுக்கப்புறம் வந்து நான் எல்பியூ வந்தது எல்லாமே எல்பியூ ஜேர்னி ஃபுல்லாக. இப்போ மார்ச் எக்ஸாம் எழுப்பி இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் லீவு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து சும்மா ஜாலியாக வீட்டில் இருந்தேன். ஸோ அதில் எதுவும் நடக்கலை. அதுக்கப்புறம் லக்கேஜ் பேக் பண்ணது, இங்கே வந்தது, இங்கே வந்ததுக்கப்புறம் நடந்த நிறையா விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு பிடிச்சது, லாங்குவேஜ், இடம் புதுசு, தனியாக வரைக்கும் என்பதே கிடையாது. அது இவ்வளோ தூரம் நினச்சாலும் போக முடியாது. ஸோ வந்து எப்படி சர்வே பண்ண போகிறோன்ற ஐடியாவில். ஹிந்தி தெரியாது, எதுவுமே தெரியாது, தமிழ் மட்டும் தெரியும். தமிழ் தெரிஞ்சுக்கலாம் பார்க்குறப்போ ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. கிளாஸ் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு தெரியும் காலேஜ் 2008 இருப்போம்னா 2004 நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்மளை விட படித்தவங்களும் இருக்காங்க, டிகிரி வாங்கினவங்களும் இருக்காங்க, டிகிரி வாங்காமல் நிறைய அட்டம்ப்ட்ஸ் மேக் பண்ணி இந்த இதுக்கு வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி வந்து ஒரு பெரிய வைட் ரேஞ்சான ஒரு இடத்துக்கு வந்திருந்தேன்னா, ஸோ ஐ காண்ட் செட் ஃபஸ்ட்டு ஒரு மந்த் என்னால் வந்து செட் ஆகலை. சாப்பாட்டு செட் ஆகலை. அந்த ஹாஸ்டல் சாப்பிட்றது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. வீடு சாப்பிட்டா வந்து நான்வெஜ் சாப்பிட்ருக்கேன். வெஜ்ஜு சாப்பிட்டது, வெஜ்ஜு அந்தளவுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்றேன். ஃபுல்லாக இங்கே வெஜ்ஜு தான். அப்படி இருக்கப்போ நார்த் இந்தியன் ஃபுட் வேறு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் செப்டம்பரில் வந்து நான் அட்டாச் ஆகிட்டு கிளாஸில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. நிறைய தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, நிறைய ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸும் கிடைச்சாங்க. எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அப்புறம் ரூம்மேட்ஸ், ரூம்மேட்ஸில் பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். ஏன்னா வந்து நான் நினச்ச ரூம்மேட்ஸ்லாம் கொஞ்சம் சண்டை வரும் அப்படி இப்படின்னு. மற்ற ரூம் எனக்கு தெரிஞ்ச ரூம் கதையெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப என் ரூமில் இப்படி ஒரு கதை நடந்தே கிடையாது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். கோவப்பட்டாலுமே இதுதான் இப்படி எடுத்து சொல்லுவோம். ஏன்னா வந்து ஒரு ஆர்டராக தான் நாங்கள் இருப்போம். சில்கி தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சில்கி இல்லை ரிஷிதா தான் ஃபஸ்ட்டு, அவளுக்கப்புறம் சில்கி, அவளுக்கப்புறம் குஷ்பு, அவளுக்கப்புறம் தான் நான். இப்படி வந்து ஒரு இது அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஏஜில் இருக்கிறனால நீ எதை இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்னு எதிர்த்து அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி இப்படி பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க 3 பேருமே ஹிந்தி, நம்மளுக்கு தமிழ். பட் அப்படி என்னை வந்து ரொம்ப தப்பாக என்னை கேட்டால் பேசி சொல்லிக்கலாம், என்னை பற்றி என்னவோ பேசிருக்கலாம், நான் உட்காந்துருக்கவே பண்ணலை. ஸோ ஐ லவ் தியர் லாயல், ஐ லவ் தியர் டிக்னிட்டி. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இப்படி ஒரு ரூம்மேட் கிடச்சிருக்கு, நான் கொடுத்து வச்சிருக்கேன் நான் எல்லாருமே சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே கிளாஸ்மே வந்து பார்த்திங்கன்னா உனக்கு செப்டம்பர் அக்டோபர் டைம்லலாம் வந்து மிட்டம் ஆரம்பிச்சப்போ தான் நல்லா செட் ஆகும். நவம்பரில் நல்லா செட் ஆகி பெக்ஃபஸ்ட் போனது. பெக்ஃபஸ்ட்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட். இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் போகணும், சர்டிஃபிகேட் வாங்கணுமேன்றதுக்காக காம்படிஷன் சேர்ந்து இப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் நடந்து. பெக்ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு பெரிய மெமரி. பெக்ஃபஸ்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இங்கே ஐவி போனோம், அதுவும் ஒரு பெரிய மெமரி. அதுக்கப்புறம் நிறைய இடத்துக்கு வெளியே சாப்பிட போனோம். அதுக்கப்புறம் ரூம்மேட்ஸோட வந்து வெளியே ஸ்வெட்டர் வாங்க போனது. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி தனியாக ஷாப்பிங் போனதே கிடையாது. முதல் தடவை, அதுவும் தெரியாத ஊர், பாஷை தெரியாத ஊர், தனியாக ஷாப்பிங் போய் அதுக்கப்புறம் வந்து தனியாக வந்து இந்த மாதிரி டூர் மாதிரி பெக்ஃபஸ்ட் போய் ஒரு 2 நாள் தங்கிட்டு இருந்துட்டு தனியாக அந்த மாதிரி எல்லா விஷயமும் தனியாகவே பண்ணி தனியாக மீன்ஸ் ஃபேமிலியில் யாருமே இல்லாமல். ஸோ அப்படி இருக்கப்போ ஏதோ ஒரு சாட்சி மாதிரி 17 வயசு தான் இருக்குது. ஆனால் எனக்கு இவ்வளோ தெரிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 20 வயசில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்காது வீட்டுக்குள்ளேயே இருந்தனால. ஸோ இவ்வளோ தூரம் வந்து நான் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டேன். இப்போ இன்னும் பெரிய விஷயம் என்னென்னா, தனியாக நான் ஊருக்கு போகிறேன். கூட யார் துணைக்கு நான் வந்து வேணுக்குலாம் பண்ணல. பட் நிஜமாவே இது கிடைக்கல, எனக்கு துணைக்கு யார் கூட வரல. நம்ம தனியாக போகிறேன் ஊருக்கு.
நான் வந்து பகுவாராலேருந்து நம்ம ஊர் வரைக்கும் நான் தான் தனியாக போகிறேன். அது நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரி நிஜமாவே வா அப்படின்னு. ஏன்னா என்னை வீட்டில் என்னை வீட்டில் நைட் நேரம் வெளியே விடுவாங்க, அதெல்லாம் இல்லை மேட்ரு கிடையாது. பட் இவ்வளோ தூரம் தனியாக நான் அனுப்புறதுக்குமே சரி, திருப்பி ரிட்டனுக்கு தனியாக கூப்பிட்றதுமே நியூ இயருக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் என் சார் முடிச்சேன். ஸோ அப்படி வந்து எனக்கு புரியல எப்படி நான் வந்து இந்த இயரை இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆக்கினேன், நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆனேன், நான் எப்படி இவ்வளோ நிறைய ஐடியாஸ் நான் வந்து இப்போ நிறைய லாஜிக்காக பேச ஆரம்பித்தேன். நிறையா எப்படி சொல்கிறது, நிறைய விஷயம் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி தப்பாக தெரிஞ்ச விஷயம் இப்போ புதுசாக நல்லா தெரிஞ்சதெல்லாம் அது நினச்சா எனக்கு ஓகே நம்ம வந்து வளர்ந்துட்டோம், மெச்சூரிட்டி ஆகிட்டோம் அப்படின்னு முன்னாடி கெத்தாக ஃபீல் ஆகுது. இந்த வருஷம் 2025 மேட் மீ அ நியூ வெர்ஷன் ஆஃப் த ஸ்கின் அண்ட் ஹேர். ஸோ ஐ கேன் ட்ராவல் வித் த சேம் வெர்ஷன், ஐ நெவர் சேஞ்ச் மை. ஆனால் ஹெல்ப் எல்லாமே உண்மையாக அதுதான். ஏன்னா புதுசாக ஒரு இடத்துக்கு போனாலும் புதுசாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி ஹெல்ப் வந்ததுக்கப்புறம் புதுசாக மாறி எல்லாமே பாசிட்டிவாக மாறி இருக்குது, எதுவுமே நெகட்டிவ் கிடையாது. பாசிட்டிவ் ஏன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் நெகட்டிவாக மாறி இருக்காங்க. நெகட்டிவ் மீன்ஸ் ஊரில் அம்மா இருக்காங்க, நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணுறதா இருக்கட்டும், தப்பான பழக்கம் வராதா இருக்கட்டும், நிறைய விஷயம் தப்பாக வரும். பட் இங்கே வந்துட்டு நான் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிட்டு நல்லா சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணேன். அதில் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையுமே லவ் பண்ணுறதுக்கு ஐடியாவே இல்லை, சைட் அடிக்கிறதா ஓகே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு ஹிந்தி பிடிக்காதுன்னு இருந்தது. ஊரில் இருக்கப்போ ஹிந்தி கற்றுக்க மாட்டேன்னு இருந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஹிந்தி பேசி கேட்டு எனக்கு ஹிந்தி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னாலே நம்ப முடியல. அதான் சொல்கிறேன், ஊரில் இருந்ததுக்கும் இங்கே இருந்ததுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா ஊரில் வந்து எனக்கு ஹிந்தி பிடிக்காது. எங்கள் அம்மா ஹிந்தி படி இங்கே வர்றதுக்காகவே படி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியுமே நான் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ஹிந்தி தமிழ்ன்ற பேரியே நடக்கும். அது காரணமே இந்த பொலிட்டிக்கல் தான். பொலிட்டிக்ஸ் வந்து உள்ளே வந்து ஹிந்தினா ஒரு இது அப்படின்னு சொல்லி அது ஒரு லாங்குவேஜ், ஓகேவா. பட் நான் அதை வெறுக்க ஆரம்பிச்சு எனக்கு ஹிந்தியை பிடிக்காது அப்படின்லாம் சொல்லி தெரிஞ்சேன்னா இன்னைக்கு வந்து ஹிந்தி எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு நானே பேசுகிறேன். எனக்கு அதை நினச்சாதான் எப்படா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் தப்பு வராது, சரி வராது அப்படின்னு நினச்சதெல்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து வந்துச்சு, சரி வந்துச்சு. அதெல்லாம் நினச்சிப்போ அது மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, நம்மளாம் வந்து இப்படி தான் நம்மளுக்கு இது கிடையாது அப்படி கிடையாது அப்படின்றப்போ இங்கே வந்தால் அப்புறம் எல்லாமே ஒரு சில விஷயம் நம்மளை பிடிக்காத ஒரு விஷயம் ஒரு சில பேருக்கு ஆப்போசிட்டில் உள்ள பிடிக்கிறப்போ அப்போ நிஜமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சா நம்புவோம்ல. அந்த மாதிரி தெரியல, ஏதோ ஒரு மாதிரி புதுசாக மாறி இந்த வெர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து இதை நானே கட்டாயப்படுத்தி இந்த வெர்ஷன் கொண்டு வரல. ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு இந்த வெர்ஷனுக்குள்ளே வந்து இப்போ நான் இந்த வெர்ஷனில் முழுமையடைஞ்சு எனக்கு இந்த வெர்ஷன் பிடிச்சி நான் இந்த வெர்ஷனையும் கடைசி வரைக்கும் கொண்டு போகணும், மாற்றக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கேன். ஸோ திஸ் இஸ் 2025 டாட் மீ. ஹோல் 2025 சொல்ல மாட்டேன், எல்பியூன்னு சொல்வேன். எல்பியூ ஆர் நியூ சொசைட்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஏன்னா நான் எங்கள் ஊர்லேயே ஏதோ ஒரு காலேஜ்லேயோ இல்லை தமிழ்நாட்டிலே ஏதோ ஒரு காலேஜில் படிச்சிருந்தா எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்க மாட்டேன், சத்தியமாக தெரியல. இங்கே வந்ததுக்கப்புறம் நியூ லாங்குவேஜ், நியூ கம்யூனிட்டி, நியூ ரிலீஜன் எல்லாமே புதுசு. பட் ஐ கேன் ஹேண்டில் இட். எங்கள் அம்மாட்ட ஃபஸ்ட் ஸ்டார்டிங் அழுதேன், அம்மா எனக்கு இது வரமாட்டேங்குமா அழுதேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ அழுது ஃபோன் அடிச்சேன்னா வளர்க்க மாட்டேங்குது, அதுக்கப்புறம் நான் அழுகுறதை நீ பாட்டிட்டு ஓகே அழுது எதுக்கு அழுகுது, ஹிந்தி வரலன்னு வருது, யார் பேசினாலும் புரியலன்னு வருது, ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக கிடைக்க மாட்டாங்க வருது, கிடைக்க வைப்போம் அப்படின்னு ஒவ்வொரு இது இப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எனக்கு ஹிந்தி பிடிக்க ஆரம்பிச்சிது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் ஏதோ மாதிரி மிராக்கலாக இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐ லவ் திஸ் 2025. நிறைய வருஷம் வந்து நான் என்னடா வருஷம் கேவலமாக இருக்குது அப்படின்னு நிறைய வருஷம் 2024 23 சொல்லியிருக்கேன், ஏன்னா 11th 12th டைம். பட் இப்போது ஐ லவ் திஸ் 2025, எஸ்பெஷலி த pathway of August to December. Hats off to you. I love those months. I enjoyed. I found myself inner. நான் உண்மையாகவே நான் யார் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாகவே நான் பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லோரும் என்னை வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்க, எல்லோரும் என்னை வந்து பாசிட்டிவாக, எல்லோரும் நான் ஊரில் இருக்கப்பல என்னை எல்லோரும் நெகட்டிவாக சொல்லி நான் நெகட்டிவ் தான் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்தப்போ எல்லோரும் நீ பாசிட்டிவாக சொல்ல ஐ பிகம் பாசிட்டிவாக. ஈவன் நெகட்டிவாக சொன்னாலுமே நான் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். ஸோ ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் பீயிங் இன் LPU அண்ட் சூஸ் அன் LPU. ஈவன் நிஜமாக சொல்கிறேன், எனக்கு இப்போயும் நான் சொன்னாலுமே எனக்கு சத்தியமாக தெரியல இது எப்படி சாத்தியமாக என்னால் நிறையா கற்றுக்கிட்டு நிறையா சேம் ரெண்டு ஐஎஸ்சிலும் ஏரோஸ்பேஸ் நேம் படிக்கிறதுன்னு நினச்சேன். இங்கேயும் ஏரோஸ்பேஸ் நேம் படித்தேன். ஐஏசிக்கு 3 வருஷம் கஷ்டப்பட்டேன். LPUக்கு கஷ்டமே படலை. இதுதான் வந்து ஹியூமனோடைய ஒரு இதான் வந்து எப்படி சொல்கிறது, யூனிவர்ஸோட திங்ஸ் சொல்லுவாங்க, யூனிவர்ஸோட வேலை. எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் உனக்கு டெஸ்டினின்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்போயும் முடிவு பண்ணப்பட்டது. நீ வந்து எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு அந்த டெஸ்டினிக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்தை தேடி போனாலுமே அது உனக்கு கிடைக்காது. டெஸ்டினி என்ன இருக்கோ அதுதான் கிடைக்கும். அதான் நான் எவ்வளோ 3 வருஷம் கஷ்டப்பட்டேன் எனக்கு ஐஏசி வேணும்னு, நடக்கலை. கஷ்டமே படல, LPUக்கு வந்துட்டேன். ஸோ திஸ் இஸ் டெஸ்டினி.
அது வந்து நீ எவ்வளோதான் நீ வந்து அது வந்து உன்னை ஒரு நல்ல வழிக்கு தான் கொடுப்போம். நீ தான் நினைப்பா, ஐயோ நம்ம நினைக்காத ஒரு எல்பியூக்குன்னு வந்துமே இந்த ஃபஸ்ட்டு எனக்கே ஸ்டார்டிங்கில் எல்பியூ கிடைக்கிறப்போ எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ இது மாதிரி போய் ஆகணும், என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. நான் அழுதேன் எங்கள் அம்மாட்ட, நான் எல்பியூ வேணாமா அப்படின்னு அழுதேன். பட் see, here I am. I am happy to enjoy my life. Even I didn't jump into my teenage. Still I am enjoying. யாருமே கிடைக்காத ஒரு வாரம் எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது கொடுத்த அல்லாக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. ஐ டோன்ட் நோ வை ஐ ஃபீலிங் சம்திங் டிஃப்ரெண்ட். ஐ டோன்ட் நோ, எனக்கு புரியலை, எனக்கு என்ன சொல்ல புரியல. ஒரு மாதிரி கனவு மாதிரி இருக்குது, எல்லாமே ஒரு மிராக்கிள் மாதிரி, அன்எக்ஸ்பெக்டட், ப்ரெடிக்டபிளே இல்லாத ஒரு விஷயம் தான் இந்த வருஷம் ஃபுல்லாக நடந்தது. எல்பியூ வரன்றா எல்பியூனே எனக்கு தெரியாது, எல்பியூனே ஒன்று இருக்குன்னே எனக்கு தெரியாது. இந்த வருஷம் தான் தெரியும். அதுக்குள்ளே வந்து இப்படி ஒரு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. என்னடா இது கனவு மாதிரி இருக்குது. இதெல்லாம் நான் வந்து அடுத்த 4 வருஷத்துக்கு அப்புறம் நான் என் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்கிறப்போ, வீட்லையோ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு யார்ட்டையோ சொல்கிறப்போ இந்த மாதிரி எல்பியூன்ற ஒரு விஷயமே எனக்கு தெரியாது, இப்படி வந்தேன் அப்படின்னு எனக்கு இன்னும் வரைக்கும் ஒரு மாதிரி கனவு மாதிரியே இருக்குது. எல்பியூ வந்தது வரக்கு முன்னாடி அந்த காலேஜ் தான் போவேன், அழுதேன். அந்த காலேஜ் கிடைக்கலன்றோன்னே நான் எல்பியூக்கு போகணுமேன்ற வேறு கட்டாயம் இல்லாமல் வந்தேன். பட் இப்போது ஐஸ்ட்டு விட எல்பியூ பெட்டர், ஐஸ்டில் இருந்தால் கூட இவ்வளோ ஜாலியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு வச்சுட்டாங்க. ஐ பிலீவ் இன் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு சக்தி நம்மள்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு நினச்சிச்சின்னா அது நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு அதை வேணான்னு சொன்னாலும் அது விடாது. அந்த விஷயம் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஸோ டேக் இட். ஹாப்பி நியூ இயர் காய்ஸ். இப்போ இந்த வருஷம் எப்படி போகுதுன்னு தெரியல, பட் ஐ ஹோப் ஐ எம் பீயிங் இன் எல்பியூக்கு இன்னும் 4 வருஷம் நான் இன்ஜினியரிங் முடிக்கிற வரைக்கும் எப்போயுமே ஜாலியாக போகுன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எல்பியூக்குள்ளே வந்துட்டேன். வந்து ஸ்டார்டிங்கே ட்ரெய்லரே சூப்பராகும். ஸோ மெயின் பிக்சர் எப்படியும் நல்லா தான் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் செமஸ்டர் எக்ஸாம், அப்பார்ட் ஃப்ரம் எக்ஸாம்ஸ், ஐ ஹோப் ஐ எம் என்ஜாய். தட்ஸ் த பேசிக் ஹியூமன் நீட். என் லைஃப்பில் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு 10th மார்க் மட்டும்தான். அதில் நான் எழுப்பி வந்துருக்க மாட்டேன். ஸோ அந்த 10th என்ன நான் போட்ட ஹார்ட் ஒர்க் தான் இங்கே நான் வந்து நிற்கிறேன். இந்த அதுக்கடுத்து நான் ஹார்ட் ஒர்க்கும் போடலாம், மார்க் நினைக்கலாம். ஸோ ஸ்டில் மார்க் இஸ் வேல்யூபிள். பட் ஃபார்மே ஸ்கூல் வரைக்கும் தான், காலேஜ் கிடைக்கிற வரைக்கும் தான். காலேஜ் கிடைக்கிற செமஸ்டர் எக்ஸாமோ சிஜிபிஓ மேட்டர் கிடையாது. ஸ்கில்ஸ் இஸ் அ மேட்டர்.